மாதமான இஎம்ஐ கட்டணும், அதனால கூப்பிட்ட இடத்துக்கு போகணும். வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்காரர்கள் இருப்பதில்லை. அதில் நானும் ஒருத்தன். அதனால கூப்பிட்ட இடத்துக்குலாம் போயிட்டு தான் இருக்கணும். ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது சில விதம் டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ள அந்த ஆவி கூடுற மாதிரி சில இயக்குநர்கள் விதைப்பாங்க. அவங்க புதிய டைரக்டரா பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வராது. அவங்களுக்குள்ள அந்த கதாபாத்திரம் என்னவா ஊறி இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் அந்த பிடி சார் கதை தம்பி அருணாச்சலம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேர்ஸ் இன்டர்நேஷனலில் புது டைரக்டர் படம் பண்ணிச்சு, நிஜமுண்டு நேர்முண்டு படமான டைரக்டர் படம் பண்ணுறாரு, எப்போ மீட் பண்ணாரு. அவர் மீட் பண்ண அவர் படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கும் வேலை எப்படி மாறும்னே தெரியாது. ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணே. ஒரு 20-25 நிமிஷத்தில் என்னோட கதாபாத்திரம் அந்த சூழலை சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த ஆண்பெண் உறவுமுறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தல் வெப்ப வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேப்ப பண்ணிட்டோம்னு இல்லை, ஜாலியாக போயிடும். அதெல்லாம் செய்யறதுக்கு மனசுக்குள்ள அத்துமீறி பேசினா கூட படிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டா தப்பா போயிருமோங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தது. ஆண்கள் பெண்களுக்கு அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்ப வரும்போது வேற மாதிரி இருக்கும்போது ஒரு கையாளாகாத தகப்பனுடைய மனநிலையை எனக்கு உள்ளர இன்ஜெக்ட் பண்ணாருன்னு தான் சொல்லணும் டைரக்டர். எப்போதான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் அந்த மாதிரி உள்ளர ஏறும். ஸோ படம் பூரா என்னன்னா எங்கேயாவது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா எப்ப பார்த்தாலும் வர நேரம்லாம் அழுதுருவோமோ. அது பழைய நடிகர்கள் சித்தூர் நாகையன்னு ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார். அவர் படத்துல செத்தான் கதையை ஆரம்பிக்கும். அவர் இனிமே தான் கதை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிரம் எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருந்தது. பட் இந்த படத்துல ரொம்ப முக்கியமா இருந்ததுன்னா இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷனை உள்ள வைக்கும் போது அதை கேர்வேட் பண்ணி போறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் அல்லது எல்லாரோடையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும். இல்லைன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதான் அதுக்கான சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு 1008 சொந்த பிரச்சனை இருக்கு. தியேட்டர்லயே உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கிளப்பி போட்டு போனோம்னா ஏன்டா சாமி இது எதுக்கடா தியேட்டருக்கு ஒரு 2 பாட்டு பார்த்தோமா 2 சண்டை போட்டோமா கொஞ்சம் பொழுதுபோக்கலாம் தான் நீங்க எங்கேயும் படுத்துறீங்கடான்னு. அதையும் மீறி இந்த கதையை ஒரு இப்ப அதை அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மில்லியன் கணக்கில் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வேற மாதிரி அவரை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் ரொம்ப கன்சர்னா இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ள தன்னை பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு சீனியர் ஆக்டரா ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் தம்பி. அது ரொம்ப ஷூட்டிங் டைம்ல உங்களோட பிஹேவியர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு மார்க்கெட்டபிள் ஆக்டர், உங்களுக்கு நீங்க கையில் போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு வியாபாரம் இருக்கு. அதுக்கான அடையாளமே இல்லாம ரொம்ப கரெக்டா ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு டெக்னீஷியனோட ரிலேஷன்ஷிப்பு. நான் நைட் அஃபேட்ல பொண்ணை தேடி போற சீன்லாம் ஒரிஜினலா பொள்ளாச்சியில ஒரிஜினலா தான் எடுத்தேன். இவர் வண்டியில போனா பின்னாடி பெரும் கூட்டம் வரும். அவங்களுக்குலாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ கொடுக்கணும். அப்பதான் அது நினைச்ச நேரத்தில் நினைக்க முடியும். இதெல்லாம் ஒரு அனுபவம். கார்த்திகை பொறுத்த மட்டும் என்னன்னா சினிமாவில் சில நல்ல விதைகள் அப்பப்போ சினிமா நிலத்தில் விதைக்கப்படும். அந்த அந்த விதையினுடைய தன்மை என்னவா இருக்கும்னா தன்னுடைய வேலையா மாத்திரமே இருக்கும். புறம் சீரம் கரம் நீட்டாம வேலையா இருக்கும். அது மாதிரியே கேமராமேன் அமைஞ்சார், ஆர்ட் ரைட்டர் அமைஞ்சார், அசிஸ்டன்ட் ரைட்டர் அமைஞ்சாங்க. எல்லாருமே ரொம்ப போக்கஸ்டா இருந்தாங்க. அந்த டீம் எந்த தேவையில்லாம ஒரு நாள் ஷூட்டிங் நினைச்சு அது வரல இது வரல அப்படியெல்லாம் இல்லாம ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பணம் செலவாகும். ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் பணம் போயிட்டே இருக்கும். அது எண்ணி கொடுக்கும்போது தான் தெரியும். அந்த வலியை உணர்ந்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் தான் இன்றைய எப்பவுமே சினிமாவுக்கு தேவை. அந்த வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காவும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக இருக்கிறவங்க கார்த்தி, நீங்க நல்லா இருக்கணும். இன்னும் உங்களுக்கு பண்பில் நீங்க வளரணும் என்ற வாழ்க்கையில் போய் காலேஜ் சேர்மன், காலேஜுக்குள்ள நடக்கிற ஒரு அக்கிரமம், இந்த மாதிரி ஒரு சேர்மன் வில்லனா இருக்காரு. ஆனா படத்தை எடுத்தவர் ஒரு கல்வியினுடைய ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறவர். இந்த கதை சொல்லி ஓகே பண்ணும்போது இது நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுக்கு என்னடா நம்மகிட்டே ஒருத்தன் கதை சொல்றான், நம்ம ஒருத்தனை இன்ஸ்டியூட் நடக்கிற மாதிரி நினைக்காம இது சொல்லப்பட வேண்டிய விஷயம், இதை சொல்லணும். இந்த பிரச்சனை யாரு செய்யறானோ அவனை செய்யறதோட எல்லா கல்வி நிறுவனம் நடத்துறவங்க இல்லையங்கிறத கரெக்டா பகுத்தறிந்து புரிந்து கொண்டு இதை படமாக்கி இதை வெற்றி படமாக்கி இந்த படத்துக்காக இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் தேங்க்ஸ் கிவிங் பண்றது எல்லாமே செலவு. சும்மா கூட வருது, அறிக்கை கொடுத்து கூட பண்ணலாம். இது பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.